நாம் ஆண்டவருடைய கிருபையினால் இந்த 2024வது வருஷத்தை முடிக்க போகிறோம். 2025க்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். இந்த புது வருஷத்துக்குள்ளே போகும்பொழுது நமக்கு சில காரியங்கள் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நான் கடந்த வாரம் பெண்கள் கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படைய மாட்டார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி நாம் கர்த்தருடைய கிருபையினால் இந்த வருஷத்தில் இந்த செய்தி மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், இப்பொழுதே நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க கற்றுக்கொள்ளணும். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை பற்றி நான் பேசினேன். அதை பற்றி தொடர்ந்து இங்கே பேச விரும்பல. இந்த நாளிலும் கூட நம்ம வழக்கமாக வாசிக்கிற ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரத்துக்கு போகலாம். 15வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 15வது வசனம். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை இதிலிருந்து தொடங்கணும். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை இதிலிருந்து தொடங்குகிறோம். இந்த புஸ்தகத்திலே முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். இதே அதிகாரத்திலே முடிப்போம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி நல்ல அதிகாரமாக கிடைச்சா நல்லா இருக்கும். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல வார்த்தைகள் இருக்குது. கடவுளுடைய வார்த்தைகளை படிக்கும்பொழுது கேட்கும்பொழுது உண்மையில் சோர்ந்து போகிற இந்த உலகத்தில், இந்த உலகம் நமக்கு சோர்வை கொடுக்கிற உலகம், இந்த உலகம் நம்மை பிரச்சனைப்படுத்துகிற உலகம், இந்த உலகம் நம்மை எதிர்க்கிற உலகம், அவநம்பிக்கைகளை உண்டாக்குகிற உலகம், அழிவுகள் நாச மோசங்கள் நிறைந்த உலகம். இப்படிப்பட்ட உலகத்தில் நம்மை ஆறுதல் படுத்த, நம்மை தேற்ற, நம்மை வழி நடத்த கடவுளுடைய நல் வார்த்தைகள் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆமேன். எனக்கு சொன்ன ஒரு பாஸ்டர் சொன்னது என்னென்னா, சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சபையில் ஜனங்களெல்லாம் திட்டி திட்டி பிரசங்கம் பண்ணாதான் அது பரிசுத்தமான சபை, அந்த பாஸ்டர் பரிசுத்தமான பாஸ்டரு அப்படின்னு நினைப்பாங்கன்ட்டு இவரே முடிவு பண்ணி இவர் வாரம் வாரம் ஜனங்களை என்ன பண்ணுறாருன்னா திட்டுறாரு. அப்போ எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாஸ்டர் என்ன சொன்னார்னா, அப்படி இல்லைப்பா, ஏற்கனவே அவனை எல்லாரும் திட்டுறான். திங்கக்கிழமை காலையில் திட்ட ஆரம்பிச்சிருவான் சூப்பர்வைசரு. வேலைக்கு லேட்டாக வந்துட்டேன், வேலை ஒழுங்காக செய்யலை, அது இல்லை இது இல்லைன்னு திங்கக்கிழமை காலையிலே திட்ட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு அந்த திட்டு எவ்வளோ நாள் இருக்குதுன்னா சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் இருக்குது. 6 நாளும் அவன் என்ன தான் வாங்கியிருக்கிறான்? திட்டு தான் வாங்கியிருக்கிறான். அவன் 7ஆவது நாள் சபைக்கு ஏன் வரான்னா, 6 நாள் அடிபட்டு வந்திருக்கிறேன், ஒரு நல்ல சமாரியன், ஒரு காயம் கட்டுவார் அப்படின்னு தான் சபைக்கே வரான். நீ சபையில் இயேசு உண்மையில் காயம் கட்டுகிறவர் தான், நல்ல சமாரியன் தான். இயேசுக்கிட்ட வந்தவங்களெல்லாம் பாருங்களேன், இயேசு திட்டியே அனுப்பல. ஒரு ஸ்திரீ விபச்சாரமே பண்ணிட்டா, பெரிய தப்பு. விபச்சாரம் பண்ணி கையுமையுமா பிடிச்சி கொண்டு நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு கேட்குறாங்க, நியாயமாக என்ன பண்ணோம்? நியாயப்பிரமாணத்தின்படி கல் எறிந்து கொல்ல வேண்டும். அந்த பெண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. உயிர் போக போகுது கொஞ்ச நேரத்தில். எல்லாம் பிடிச்சிட்டு வந்தோம்னா சாதாரண ஆள் கிடையாது, எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க பிடிச்சிட்டு நிறுத்தியிருக்கிறான். நிறுத்திருக்கிற நோக்கமே இவளை கொல்லணுன்றதுக்கு தான் நிறுத்தி வச்சிருக்கிறான். இயேசுநாதர்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? மனுஷகுமாரன் அழிக்கிறதற்கு வரவில்லை, ரட்சிக்கிறதற்கே வந்தார். மனுஷகுமாரன் எதுக்கு வரல? அழிக்கிறதற்கு வரவில்லை, ரட்சிக்கிறதற்கே வந்தார். இழந்து போனதை தேடவும் கெட்டு போனதை ரட்சிக்கவுமே வந்தார் அப்படின்னு சொன்ன இயேசு இப்போ என்ன பண்ண போறாருட்டா எல்லாம் நிற்கும் போது, ஆனால் அந்த ஸ்திரியை அவர் காப்பாற்றினார். ஏன் காப்பாற்றினார்? அந்த பெண் செஞ்சது தப்பு தான். நிறைய இடத்துல இயேசு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ போ, இனி பாவம் செய்யாதே. பாவத்தில் இருக்கிறவங்களை ஆண்டவர் காப்பாற்றி அவங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, தொடர்ந்து செய்யாத, நிறுத்து, மனம் திரும்பு, நல்லா ஒரு ஒழுங்காக வாழு. அதை தான் இயேசு சொல்கிறார வழிய இயேசு பாவத்தை என்கரேஜ் பண்ணல, உற்சாகப்படுத்தலை பாவம் செய்கிறத. அப்போ அந்த பெண் பாவத்தில் மாட்டிக்கினா, ஆனால் காப்பாற்றணும். ஏன் இயேசு காப்பாற்றுறாருன்னா, எவனுமே யோகியம் கிடையாது. தேவனுடைய பார்வையில் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, தேவனுடைய பார்வையில் நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை. ஏன்னா அவர் கர்த்தர் குற்றம் கண்டுபிடிக்க தொடங்கினார்னா எந்த மனுஷனும் அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. எல்லா மனுஷங்கிட்டையும் அவரால் குற்றம் கண்டுபிடிக்க முடியும். அதனால் தேவனுடைய பார்வையில் என்னன்னா, நம்ம தான் பெரிய பாவம் சின்ன பாவம்னு யோசிச்சிருக்கிறோம். அவர் பார்க்கும்போது எல்லாருமே பாவி தான்.
வசனம் சொல்றது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். அதனால் சரி இந்த பெண்ணுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை தேவன் காப்பாற்றி அனுப்பி வச்சார். என்ன சொன்னார்? உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதல் கல்லை அடி, அதுக்கப்புறம் பாவம் செஞ்சவன் கூட அடினார். ஃபஸ்ட்டு கல்லான ஒரு ரூல்ஸ். ஃபஸ்ட்டு கல் அடிக்க வேண்டியது யார்? எந்த பாவமும் செய்யாதவன் முதல் கல் அடிச்சுடு, அப்புறம் மற்றவங்களாம் என்ன பண்ண, பாவம் செஞ்சவங்களாம் கூட கல் அடிச்சுக்கோன்னாரு. ஆனால் ஒருத்தம் கூட இல்லை, ஒருத்தம் கூட இல்லை. கல்லை தூக்கின்னு முன்னாடி வந்தான்னா, ஆனால் இயேசு தரையில் எழுதுறாரு, அவன் பேரை போட்டு எழுதுறாரு. அவன் பேர் என்னவோ அதை போட்டு நீ என்ன பாவம் செஞ்ச லைனாக எழுதுறாரு. அவன் பார்க்குறான், கல் எடுத்து வந்தான், அந்த பொண்ணை பார்த்தான், ஏசு என்னமோ செய்கிறான்னு கீழே குஞ்சு பார்த்தான், அவன் எழுதிருக்கிறாரு. என்ன எழுதுறாரு பார்த்தா அவன் பேரை தான் எழுதுறாரு, செஞ்ச பாவத்தை எழுதுறாரு, கல்லை போட்டு போயிட்டான். இன்னொருத்தன் சொல்கிறான், டேய் நீ போய் ஆடுறா. அவன் வரான், அவன் வந்து பார்க்குறான், என்னமோ இவன் என்ன பார்த்தான்னு தெரியல, கல்லை போட்டு போயிட்டான், நம்மள பார்ப்பான்னு பார்த்தா ஏசு இவன் பேரை எழுதிருக்கிறாரு. அடுத்தது, நீ என்னென்ன செஞ்ச, நீ யோக்கியமாக அடிக்கிறதுக்குன்ட்டு. எவனுமே அடிக்கலைங்க. இயேசு அந்த பெண்ணை காப்பாற்றிட்டார். ஆனால் இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. பாவத்தில் தொடர்ந்து நிலைத்து இருக்கக்கூடாது. ஆமென். ஏன் பாவம் செய்யக்கூடாது அப்படின்னா, அது ஒரு ரீசன் என்னன்னா, அவர் மன்னிச்சிருவார், பாவம் செய்கிறவங்களே அவர் மன்னிச்சிருவார். ஆனால் பாவம் செய்கிற நீங்கள், அந்த பாவம் சும்மா இருக்காது, அது உள்ளே போய் அது வேலையை அது காட்டும். முதல்ல என்ன பண்ண தெரியுங்களா? உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அன்பை உடைக்கும். உங்களால் ஒழுங்காக ஜெபம் பண்ண முடியாது, ஒழுங்காக பைபிள் படிக்க முடியாது, ஒழுங்காக விசுவாசிக்க முடியாது, ஒழுங்காக சபைக்கு வர முடியாது, எல்லாமே தூரம் போய் நிற்பீங்க. ஏன்னா இந்த உள்ளே போன பாவம் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு குற்ற மனசாட்சியை ஏற்படுத்தும், மனசாட்சியை கெடுத்து போடும். அந்த மனசாட்சி கெடும்பொழுது ஜெபம் பண்ணன்னு உட்காரும் போதே என்ன மனசில் வரும் தெரியுங்களா? நீ ஜெபம் பண்ண உட்காரியா, நீ என்னென்ன பாவம் செஞ்சுருக்கிற, நீலாம் எதுக்கிட்டா ஜெபம் பண்ணுற அப்படின்னு எது பேசும்? உள்ளத்திலிருந்து பாவம் பேசும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் ஜெபம் பண்ண முடியாது. நம்ம தேவனோடு இருக்கும்போது தான் ஆசீர்வாதம், நாம் தேவனோடு இருக்கும்போது தான் பாதுகாப்பு, நாம் தேவனோடு இருக்கும்போது தான் நம்மளுக்கு சுகம், நாம் தேவனோடு இருக்கும்போது தான் நீடித்த ஆயுள். ஆனால் நம் தேவனை விட்டு தூரம் போக போக இது எல்லாமே நம்மளை விட்டு தூரம் போகும். இதுக்கு ஆப்போசிட் எல்லாம் நம்மக்கிட்ட வந்துடும். திடீர் மரணம் வரும், புரியுதுங்களா? சுகவீனங்கள் வரும், பாதுகாப்பு இல்லாத தன்மை உருவாகும், ஆசீர்வாதம் இழந்து தரித்திரங்கள் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பாயிடும். அப்போ பாவம் செய்யும் போது கடவுள் சைடு, அவர் சைடு அவர் மன்னிச்சு விட்டுறார். போய் தொலை, நான் உன்னை தொட்டேன்னா இதுக்குரிய தண்டனை நான் கொடுத்தேன்னா நீ இன்னைக்கே காலி, அதனால் போய் தொலைன்னு விட்டுறார் அவர் மன்னிச்சு. ஆனால் செஞ்ச பாவம் அது உள்ள வேலை செய்யும். அல்லேலூயா, அது வேலை செய்யும். அதனால தான் வந்து பாவம், கிறிஸ்தவர்கள் ஏன் பாவம் செய்யக்கூடாதுன்னா, செஞ்சால் அது அதுக்கு உண்டான வேலையை அது செஞ்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிச்சிடும். ஜெபம் பண்ணாதபடிக்கு பிரிச்சிடும், ஆண்டவர்கிட்ட நீங்கள் விசுவாசமாக இருக்காதபடிக்கு பிரிச்சிடும். ஏன்னா உங்கள் பாவமே, வசனம் சொல்லுது, ஏசாயால சொல்கிறாரு, உங்கள் பாவங்களும் உங்கள் அக்கிரமங்களும் தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. அதனால தான் பாவம் செய்ய வேணாம்னு சொல்கிறோம். நீங்கள் பாவம் செய்யறதுனால அவருக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. பரலோகத்தில் வீட்டு இருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அவர் தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் 24 மணி நேரமும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி தான் இருக்க போகிறாங்க. நீங்கள் பாவம் செய்யறதுனால அவங்க நிறுத்த போகிறது கிடையாது, அவருக்கு எதுவுமே நிற்க போகிறது கிடையாது, அவருக்கு நடக்கும் எல்லாமே. ஆனால் இங்கே உங்களுக்கு கெட்டு போயிடும், எல்லாமே கெட்டு போயிடும், டோட்டல் டேமேஜ் ஆகிடும், லைஃபை போயிடும் சில நேரத்தில், தெரியுங்களா? ஆமாம். அவங்க அதனால் வந்து ஏன் பாவம் செய்யக்கூடாதுன்னா இதுதான் ரீசன், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இப்போது ஆண்டவர் சமூகத்தில் நம்ம உட்கார வேண்டும். இயேசு எனக்கு அந்த பாசமில் சொன்னது என்னன்னா, 6 வாரம் திட்டு வாங்கி நொந்து ஒன்றும் இல்லாமல் ஒரு ஆறுதலை தேடி ஆண்டவர் சமூகத்துக்கு வரான். நீயும் அடித்து அனுப்புனா அவன் எங்கே போவான்? நீயும் திட்டி அனுப்புனா அவன் எங்கே போவான்? நிறைய பேர் ஏன் சர்ச்சைக்கு ஒழுங்காக வருது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு விருப்பமே இல்லை. அவங்களுக்கு காலையில் எழுந்து நைட்டே படுக்கும் போது காலையில் சர்ச்சின்னும் போது என்ன தெரியும் ஞாபகம் வருது, இன்றைக்கி பாஸ்டர் என்னென்ன சொல்லி திட்ட போகிறார் தெரில, எப்படிலாம் திட்ட போகிறார் தெரில, அதை வேற போய் வாங்கணும். அதனாலே வரத்துக்கு விருப்பம் இல்லாமல் அப்படியே ஒரு மன விரக்தியில் தான் வராங்க, சந்தோஷமாக வரல. நான் சொல்கிறேன், தாவீது சொல்கிறாரு, வாருங்கள் ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷம் இருக்கணும். இன்றைக்கி எத்தனை பேர் சர்ச்சைக்கு சந்தோஷமாக வந்தீங்க? கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அப்படி வந்தால் தான் அதுதான் சர்ச்சு. உங்களால் சந்தோஷமாக வர முடியல,
ஏன் தான் போகிறேனேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வரீங்கன்னா அது சர்ச்சு கிடையாது, அது வேற. ஓகே, இந்த நாளில் கூட நம்ம வார்த்தைக்கு நிறைய போகலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். தேவன் தன்னை எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காட்டாரு. தேவன் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறாராம். தேவன் எப்படி இருக்கிறாரு? மறைத்து கொண்டிருக்கிறார். மறைத்து கொண்டிருக்கிறார்னா அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சூரியனை பார்க்குற மாதிரி டக்குன்னு போய் தேவனை பார்த்துட முடியாது. ஒரு நிலாவை பார்க்குற மாதிரி டக்குன்னு போய் தேவனை பார்த்துட முடியாது. ஒரு மலையை பார்க்குற மாதிரி, ஒரு மேகத்தை பார்க்குற மாதிரி, புரியுதுங்களா? தேவன் என்ன பண்ண முடியாது? டக்குன்னு போய் பார்க்க முடியாது. ஏன்னா தேவன் தன்னை மறைத்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடவுளை பார்க்க முடியலன்றதுனால அவர் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. நம்ம பார்க்க முடியாததுனால அவர் இல்லைன்னு இல்லை, புரியுதுங்களா? ஒரு கடைக்கு போகிறீங்க, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொருளை தேடுவீங்க, கடை ஃபுல்லாக தேடி அது கிடைக்காது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கடைக்காரர்கிட்ட நாங்கள் இந்த பொருள் இல்லவே இல்லைன்னுவீங்க. அவன் எடுத்து கொடுப்பான், அது எங்கன்னா மறைஞ்சு இருந்திருக்கும். அவன் அந்த ஒரு இன்னொரு பொருள் பின்னாடி கை விட்டு எடுத்து தோறுக்கு பாருங்கன்னு எடுத்து கொடுப்பான். அப்போது என்னன்னா, தேவன் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார்னா, ஏன் மறைத்து கொண்டிருக்கிறார்னா, மக்கள் அவரை தேட வேண்டும். மக்கள் என்ன பண்ண அவர் விரும்புகிறாரு, தன்னை தேடணும், அதுக்கு மக்கள் பிரயாசம் எடுக்கணும், அதுக்கு மக்கள் முயற்சி எடுக்கணும். புரியுதுங்களா? அது தேவனுடைய தன்மை. ரெண்டாவது, தேவன் ஏன் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார் வேதம் சொல்றான், அவர் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறார். நம்ம மாம்ச உலகத்தில் இருக்கிறோம். நம்ம இந்த மாம்ச உலகம், கண்ணால் பார்க்கிற உலகத்தில் இருக்கிறோம். தேவன் கண்ணால் காண முடியாத ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறார். அதனால அவர் நமக்கு மறைவாய் இருக்கிறார். அதனால் நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க, கடவுள் நான் பார்க்க முடியலங்க, அதனால் கடவுள் இருக்கிறாரான்னு சந்தேகமாக இருக்குது. அதாவது கடவுள் படைத்த காற்றை கூட நம்மளால் பார்க்க முடியல, உணரதான் முடியுது. அதுபோல் தான் கடவுளை உணர முடியும். அதில் நீங்கள் டெவலப் ஆனீங்கன்னா கடவுளை பார்க்கலாம், அதில் வளரணும். அதுக்கு அடுத்தது 16வது வசனம், விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லச்சை அடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள். இந்த விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாது. விக்கிரக ஆராதனை தேவனுக்கு விரோதமான பாவம். இதை யாருக்கு அவர் பேசுகிறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசுகிறார். யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசுகிறார். பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லச்சை அடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள். பாருங்க, விக்கிரக ஆராதனை பண்ணுறவன் எவ்வளோ கும்பிட்றான், அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு விரதம் இருக்கிறான், மலைக்கு போகிறான். அவன் சும்மா போவான், மலைக்கு வெறும் காலோடு போகிறான், கல் முள்ளும் காலுக்கு மெத்தன்னு, கூட தலைமையில் கூட கொஞ்சம் வெயிட்டெல்லாம் கூட வச்சுன்னு போகிறான். நான் சாதாரணமாக இல்லை, எதுக்கு தெரியுங்களா? அதாவது இதுதான் மதம். மதம் என்னன்னா, மனுஷனுடைய செயல்களை அடிப்படையில் கடவுள் செய்வார் என எதிர்பார்ப்பது மதம். கிறிஸ்தவம் மதம் கிடையாது. கிறிஸ்தவம் என்பது வழி. வழினா என்னன்னா, கடவுளே நமக்காக மனிதனாக நம்மால் செய்ய முடியாததெல்லாம் நமக்காக செய்து, அப்போஸ்தலர் 13:39 சொல்றபடி, எதிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுதலை ஆக முடியாமல் இருக்கிறதோ அவைகளிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகும்படி இயேசு இந்த உலகத்தில் மனுஷனாய் வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் நம்மளால எதிலிருந்தெல்லாம் விடுதலை ஆக முடியாது, நல்லா வாழ முடியாது, நல்லா இருக்க முடியாதோ அதிலிருந்தெல்லாம் நம்ம விடுதலையாகி நல்லா இருக்கிறதுக்காக கடவுள் வந்திருக்கிறார். இது வழி, மார்க்கம். மதம்ன்றது என்னன்னா, இது செஞ்சே ஆகணும், நான் செஞ்சாதான் கடவுள் எனக்கு செய்வாருங்க, நான் செய்யலைன்னா கடவுள் எனக்கு செய்ய மாட்டார் அப்படின்னா அது மதம். அது எந்த இதுவாக இருந்தாலும், எந்த குரூப்பாக இருந்தாலும், நான் செஞ்சால் கடவுள் செய்வாருங்க, நான் செய்யலைன்னா செய்ய மாட்டார் அப்படின்னா அது மதம். நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து எனக்காக மரித்ததினால தேவன் என்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார்னா அது மார்க்கம். அல்லேலூயா. நீங்கள் மதத்தில் இல்லை, மார்க்கத்தில் இருக்கிறீங்க, மறந்துடாதீங்க. மதத்தில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை செஞ்சால் கடவுள் அதை செய்வார், இதை செஞ்சால் கடவுள் அதை செய்வார், இப்படி செஞ்சால் அப்படி செய்வார். எல்லாமே இவங்க செயல்களின் அடிப்படையில் கடவுளை என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்குறாங்க. இவங்க பார்க்குதே நான் அவங்க சொல்லுவாங்க, நீ வாரத்துக்கு ஒரு நாள் கோயில் போனால் கடவுள் எப்படி செய்வார், 4 நாளும் போனால் தான் கடவுள் ஏதாவது உனக்கு செய்வார். இதுதான் மார்க்கம். நீ வாரத்தில் ஒரு நாள் பட்டினி இருந்தால் எப்படி செய்வார், வாரத்தில் 2 நாளாவது பட்டினி இருந்தால் தான் கடவுள் ஒன்று செய்வார். இதுதான் மதம். இன்னும் நிறைய இருக்குது, மத ரீதியாக செய்யறதுலாம் அதிகம். அதனால தான் சொல்கிறாங்க,
நீ கடவுள் கோயிலுக்கு சும்மா போனால் எப்படி? கடவுள் உனக்கு எப்படி செய்வார்? உன்னை வருத்திக்கிட்டு போகணும். எப்படி வருத்திக்கிறாங்க மனுஷங்க? பெரிய வேலை எடுத்து குத்திக்கிறாங்க வாயில், இவ்வளோண்டு வாயில் பெரிய வேலை குத்தின்னு போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னா, கடவுள் வந்து நான் ஏதாவது செஞ்சால் தானே எனக்கு செய்வார். அப்போ கடவுள் என்னை பார்க்கும்போது நான் செஞ்சது பெருசாக அவருக்கு தெரியணும் இல்லை, அதனால பெருசாக வேலை குத்திக்கிறான், உடம்பெல்லாம் முள்ளை குத்திக்கிறான். அது இல்லாத இப்போ கிரேனில் தொங்கிக்கின்னு போகிறான். இங்கேருந்து ஊர்லேருந்து கடவுள் கோயில் வரைக்கும் கிரேன்லேயே தொங்கின்னு போகிறான். சில நேரத்தில் அந்த கிரேன்லேருந்து உழுந்து செத்து போகிறவன் இருக்கிறான். சில நேரத்தில் பேப்பரில் கண்டுபிடிக்கிறாங்க தொங்கின்னு போகிறவன் குடிச்சிட்டு தொங்கின்னு போகிறான்ட்டு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, இப்போது மலைக்கு போகும்போது சாதாரண நடந்து போகலாம், அது ஒரு தலையில் கொஞ்சம் வெயிட்டை வச்சுன்னு போகிறான். ஏன்னா நான் சாதாரண நடந்து போனால் ஈஸியாக வந்துட்டேன்னு கடவுள் எனக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டார். நான் கொஞ்சம் வெயிட் வச்சுன்னு வந்தால் நான் கஷ்டப்பட்டு வரேன்னு சொல்லிட்டு கடவுள் எனக்கு என்ன பண்ணுவார்? செய்வார். அதுதான் மதம். இந்த உலகம் முழுவதும், இங்கே மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் மதங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மதங்களும் என்ன தான் போதிக்குதுன்னா, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறியோ அந்த அளவுக்கு கடவுள் உனக்கு இறங்கி செய்வார். நீ கஷ்டப்படாமல் செஞ்சால் கடவுள் உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். ஆனால் செஞ்சால் நீ செஞ்சால் செய்வார், நீ செய்யலைன்னா அவர் செய்ய மாட்டார். இதுதான் மதம். கிறிஸ்தவம் என்பது அது கிடையாது. கிறிஸ்தவம் என்பது அப்படி கிடையாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நம்மளும் வந்து வழியில் இருந்துக்கின்னு மார்க்கத்தில் இருந்து மதம் மாதிரியே நம்ம வாழக்கூடாது. ஆனால் இன்னைக்கு பாருங்கள், கிறிஸ்தவங்களுக்குள்ளேயே அதெல்லாம் வந்துடுச்சு. நீ ஒரு பொருத்தனை பண்ணால் தான் கர்த்தர் செய்வார். பைபிளில் பொருத்தனையை பண்ணணுன்ட்டு எங்கேயுமே இல்லை. பழைய ஏற்பாட்டில் இருக்குது பொருத்தனை பண்ணணும்னு சொல்லிட்டு. அது கூட பொருத்தனை பண்ணணும்னு தேவன் கட்டளை கொடுக்கல. பொருத்தனை பண்ணால் அதை எப்படி உடைக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துக்கிறார் ஒரு அதிகாரம் ஃபுல்லாகவே. ஆனால் இந்த பொருத்தனையை தொடங்கினவரே யாக்கோபு தான். நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி பொருத்தனையை தொடங்கினவர் யார்? யாக்கோபு. யாக்கோபு அண்ணனை ஏமாற்றிட்டு அப்பாவை ஏமாற்றிட்டு ஊரை விட்டு ஓடுறாரு. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, திரும்பி வருவோமோ வரமாட்டோமோன்னு தெரியல, அதனால் பொருத்தனை பண்ணார். ஆனால் உண்மையில் நீங்கள் இயேசுவை பாருங்கள், இயேசு எங்கேயுமே பொருத்தனை பண்ணல. அப்போஸ்தலர்களை பாருங்கள், இயேசுவின் சீடர்களாகிய அப்போஸ்தலர்கள் எங்கேயுமே பொருத்தனை பண்ணல. இவங்களாம் பொருத்தனை பண்ணல, பொருத்தனையும் போதிக்கல. எங்கேருந்து வந்துச்சு இந்த பொருத்தனை கிறிஸ்துவுக்குள்ள? ஏதோ ஒரு மதத்திலேருந்து இயேசுவை ஏற்றுக்கணுமோ சும்மா உள்ளே வந்து சும்மா இல்லாமல் அவன் மதத்தில் கற்றுக்கின்னு வந்ததை இங்கே இன்புட் பண்ணிட்டான். அவன் மதத்தில் பொருத்தனை பண்ணணுன்னு இருந்து இருக்கும். அங்கேருந்து இங்கே ரட்சிக்கப்பட்டு இயேசுன்னு வந்தவன் இங்கே என்ன பண்ணிட்டான்? அவன் பழைய ஐடியாவை உள்ளே உள்ள இன்புட் பண்ணிட்டான். ஆண்டவர் சொன்னார், பழைய ரசத்தை பழைய துருத்தியில் வையி, புதிய ரசத்தை புதிய துருத்தியில் வையி. இது வந்து புது ரசம், இதை புது துருத்தியில் தான் வைக்கணும். அது பழைய ரசம், பழைய ரசத்தை அங்கேயே வச்சுட்டு வந்துடணும், இங்கே எடுத்துன்னு வரக்கூடாது. ஆனால் சில பேர் எடுத்துன்னு வந்து பொருத்தனை பண்ணால் தான் கர்த்தர் செய்வார், நீ ஒரு பொருத்தனை பண்ணு. அது வசனத்தை தேடுறாங்க, வசனத்தை தேடி எடுக்கிறாங்க. நீ பொருத்தனை செய்யணும், செய்தால் நான் பொருத்தனை நிறைவேற்றினேன் அப்படின்னு சில வசனங்கள் இருக்குது. அதெல்லாம் பழைய ஏற்பாடுங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மாதிரியா இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் மாட்டு வண்டியில் போனாங்க. நீ எதுக்கு பைக்கில் போகிற? நீ மாட்டு வண்டியை வாங்க வேண்டியது தானே. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறோம் கழுதை மேலே போனால் நீ எதுக்கு காரில் போயின்னுக்கிற? நீ 2 கழுதை வாங்கி வீட்டில் கட்டிக்கோ போ. பழைய ஏற்பாட்டில் செஞ்சாங்கன்னு செய்ய பார்ப்போம். அதிலெல்லாம் புத்தி கரெக்டாக வேலை செய்யும். இல்லை பாஸ்டர், அது வந்து அந்த காலம், அதுதான் சொல்கிறேன், அதை தான் நானும் சொல்கிறேன். அது வந்து அந்த காலம், இது வந்து இந்த காலம், இதில் மாறணும். எதெல்லாம் மாறணுமோ அதெல்லாம் மாறணும். எதெல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ண தெரியணும். இயேசு சொல்லியிருந்தாருன்னா பொருத்தனை பண்ணுன்னு சொல்லியிருந்தா நானே போதிப்பேன் பொருத்தனை பண்ணுங்கன்ட்டு. இயேசு பொருத்தனை பண்ணுங்கன்னு சொல்லலை. இயேசுடைய 12 சீடர்கள் அப்போஸ்தலர்கள் பொருத்த பண்ணுங்கன்ட்டு எங்கேயுமே பைபிளில் புதிய ஏற்பாட்டில் எழுதவும் இல்லை, தெரியுங்களா? ஆனால் இவங்க தேடி தேடி எடுப்பாங்கங்க. இதுக்குன்னே தேடுவான். இதே பொழப்பு தான் இவனுக்கு. எப்படியா தேடி எதனா சொல்லி 4 ஆத்துமாவை கெடுத்து போடணும், விசுவாசத்தை கெடுத்து போடணும், அவன் நல்லா இருக்கக்கூடாது, இதுக்குன்னே தேடுறானுங்க. நான் அதை தான் சொல்கிறேன், அப்போல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு, அதெல்லாம் தப்பு. பொருத்தனைலாம் பண்ண சொல்லி கேட்கல. விசுவாசமாக இருந்தாலுமே போதுங்க, கர்த்தர் எல்லாமே உங்களுக்கு செய்வார். முக்கியம் எது? விசுவாசம் முக்கியம். ஆமேன். சரி. ஆனால் கர்த்தரை வணங்காமல் விக்கிரகங்களை வணங்குறவங்க வாழ்க்கையில் வேதனைகள் பெருகி கொண்டே இருக்கும். வேதனைகள் பெருகும். ஏன் விக்கிரகத்தை வணங்கும் போது வேதனை பெருகும்னா, நான் தான் ஏற்கனவே பேசிக்கிறேன், பாவத்தை 3 வகையாக பிரிக்கலாம். கடவுளுக்கு விரோதமாய் செய்கிற பாவம், மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்கிற பாவம், தனக்குத்தானே விரோதமாய் செய்கிற பாவம். 3 விதத்தில் பாவங்கள் வெளிப்படுது. கடவுளுக்கு விரோதமாக செய்கிற பாவம் என்ன? படைத்த தெய்வத்தை வணங்காமல் மனம் போன போக்கில் மக்கள் உண்டாக்கின தெய்வங்கள்
அல்லது முன்னோர்கள் உண்டாக்கின தெய்வங்கள், தான் உண்டாக்கின தெய்வத்தை வணங்குவது தான் கடவுளுக்கு விரோதமாய் செய்கிற பாவம். மற்றவர்களுக்கு விரோதமாக செய்கிற பாவம் என்ன? விபச்சாரம் பண்ணுறது, ஏமாத்துறது, திருடுறது, இதெல்லாம் மற்றவங்களுக்கு விரோதமாக செய்கிறோம். தனக்கு விரோதமாக செய்கிற பாவம் என்ன? என் உடம்பு நான் பிடிப்பேன், என் உடம்பு நான் குடிப்பேன்றதெல்லாம் தனக்கு விரோதமாக செய்கிற பாவம். இந்த 3 பாவங்கள்னால தான் செய்கிறாங்க. இதில் வந்து கடவுளுக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள் செய்யும்பொழுது அது மிகப்பெரிய தண்டனை ஏற்படுத்தும் மனுஷனுக்கு. கவனிங்க, உங்களுக்கு விரோதமாக செய்கிற பாவத்தையும் கடவுள் விசாரிப்பார், மற்றவனுக்கு விரோதமாக செய்கிற பாவத்தையும் விசாரிப்பார். கடவுளுக்கு விரோதமாக செய்கிற பாவத்துக்கு தண்டனை வந்துடும் உடனே. கடவுளுக்கு விரோதமாக செய்கிற பாவத்துக்கு என்ன வந்துடும்? தண்டனை வந்துடும் உடனே. அதுதான் வந்து விக்கிரங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லட்சை அடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள். அடுத்து பாருங்க, இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். இந்த வசனத்தை நான் பேசிட்டேன். ஆமென், அல்லேலூயா. சரி, அதுக்கு அடுத்தது பாருங்க, 18வது வசனம். வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் தான் தெய்வம், வேற தெய்வம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் மாதாவெல்லாம் தெய்வமாக பிடிச்சிக்கிறாங்க. பிசாசு ரொம்ப தந்திரமுள்ளவனாக இருக்கிறான். எப்படி ஏமாற்ற முடியுமோ அப்படிலாம் மக்களை ஏமாத்துறான், எப்படி வஞ்சிக்க முடியுமோ அப்படிலாம் வஞ்சிக்கிறான். அவன் பாருங்க, மரியாதை தெய்வம் ஆக்கிட்டான். ஆக்சுவலாக மரியாதை தெய்வமே கிடையாது. நீங்கள் படிப்போம், நம்ம பாருங்கள், கிறிஸ்மஸ் செய்திலாம் வரும். 3 சாஸ்திரிகள் வந்தாங்க. இயேசு குழந்தையாக பிறந்து முன்னாடி இருக்கிறாரு, மரியாள் தாயும் இருக்கிறாங்க, பக்கத்தில் தகப்பனும் இருக்கிறாங்க. இந்த வந்த சாஸ்திரிகள் பெரிய அறிவாளிங்க தெரியுங்களா. வானத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை வச்ச கிட்டத்தட்ட நம்ம இந்தியா மாதிரி ஏரியா, இங்கேருந்து எருசலேமுக்கு நடந்தே போயிட்டாங்க. அந்த நட்சத்திரத்தை பார்த்துக்கினே என்ன பண்ணிட்டாங்க, நடந்தே போயிட்டாங்க. இவ்வளோ தூரம் நடந்து போகிறவங்க நட்சத்திரத்தை போய் நடந்து போய் பார்த்து அந்த இயேசு குழந்தையாக பிறந்திருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அப்போ அவங்க எவ்வளோ பெரிய அறிவாளிங்க, எவ்வளோ பெரிய ஞானிங்க. இவ்வளோ பெரிய ஞானிங்க யாரை வணங்கினாங்க? மரியாதை வணங்கினாங்களா? யோசேப்பை வணங்கினாங்களா? யாரை வணங்கினாங்க தெரியுங்களா? இயேசுவை வணங்கினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க எடுத்துன்னு போன பொண்ணு, தூபவர்க்கம், வெள்ளை போலம் எல்லாத்தையும் இயேசுவின் பாதத்தில் வச்சு குழந்தையாக இருந்த இயேசுவை, வசனம் சொல்லிட்டு அதை வணங்கினார்கள். குழந்தையை வணங்கினார்கள். ஏன்னா அவர் தான் தேவன். அவர் தவிர பக்கத்தில் பெத்த அம்மா நின்று இருந்தாங்க, வணங்கலை. வளர்த்த அப்பா இருக்கிறாரு, வணங்கலை. ஏன்னா எல்லாரும் மனுஷங்க தான். எல்லாருமே வந்து அப்பா அம்மா மூலியமாக தான் பிறந்தவங்க. அப்பா அம்மா மூலியமாக பிறந்த யாருமே தெய்வம் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் கண்ணின் வயிற்றில் அப்பா அம்மா இல்லாமல் பிதாவாகிய தேவனுடைய பலத்தினால அருளால பிறந்தவர். அதனால் அவர் தெய்வம். அல்லேலூயா. அப்பா அம்மா மூலமாக பிறந்த எவளுமே தெய்வம் அல்ல. உலகத்தில் நிறைய இருக்குது அப்பா அம்மா மூலமாக பிறந்ததுலாம், எல்லாத்துக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன். அதனால் தெய்வம் இல்லை, சொல்லிக்கலாம் தெய்வம்னு சொல்லிட்டு. ஆனால் தெய்வம்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, நான் தான் தெய்வம். நம்ம கிறிஸ்தவங்க இதெல்லாம் தெளிவாக இருக்கணும். சும்மா போயிட்டு என் மதமும் சம்மதம் இதெல்லாம் போய் சேரக்கூடாது, ஒட்டிக்கக்கூடாது, க்ளீனாக இருக்கணும். வசனம் சொல்லுது, எலியா சொல்கிறார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குங்க. பாகால் ஃபோட்டோவை வச்சுக்கிறேன், என்னையும் வச்சுக்கிறேன், என்ன அர்த்தம்? நீ என்ன நினைக்கிற? எல்லாம் ஒன்று நினைக்கிற, எல்லாம் ஒன்று கிடையாது. அவர் ஒருத்தர் தான் உண்மை. ஆமேன். சரி, இப்போ இந்த ஆண்டவருடைய வார்த்தைகள்லேருந்து சில காரியங்கள் பார்க்கலாம். 19வது வசனம் பாருங்க. நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை சொல்லிட்டு, விருதாவாக என்னை தேடுகள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். இதில் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற காரியம் என்னன்னா, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னை தேடுறது வீணா இருக்கும் அப்படின்னு நான்
யாருக்கு சொல்ல? யாக்கோபின் சந்ததிக்கு சொல்லலை. அதாவது கர்த்தர் இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன்னா, என்னை தேடுறவங்க வீணாக போயிடும், என்னை தேடுறது வேஸ்ட்டு அப்படின்ட்டு நான் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டேன், சொல்லலை. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்ன வரும்னா, கர்த்தரை தேடுவது வீணாக நம்ம வாழ்க்கையில் இருக்காது. நம்ம தேடுவதற்கு நிச்சயமாக பலன் உண்டு. புது வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. புது வருஷத்துக்குள்ளே போகிறோம், கர்த்தரை நான் தேட வேண்டும். யோசிச்சு பாருங்க, இப்போ கிறிஸ்மஸ் வருது, எல்லாம் புடவை கடை போவீங்க. சில பேர் போயிட்டு வந்திருப்பீங்க, சில பேர் போவீங்க. போனவங்களாம் என்ன பண்ணீங்க? தேடினீங்களா தேடலீங்களா? எவ்வளோ தேடி இருப்பீங்க. ஒரு புடவை எடுக்கிறதுக்கு அவன் புடவை எடுத்து போகிறவனே நொந்துட்டு இருப்பான். ஏமா நீ புடவை எடுக்க வந்தியா, புடவை பார்க்க வந்தியான்னு கேட்பான். புடவை எடுக்க வந்தியா, புடவைய பார்க்க வந்தியா? நம்ம ஆளுங்களும் அதே நோக்கம் தான். எடுக்க வேண்டியது ஒரு புடவை தான், ஆனால் எல்லாத்தையும் பார்த்துடணும். இந்த காரணமாக வச்சு என்ன பண்ணிடணும், என்னென்ன டிசைன் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கணும். இது நல்லா இருக்குதுல, சரி வச்சிடலாம். இது நல்லா இருக்குதுல, சரி வச்சிடலாம். இது நல்லா இருக்குதுல, வச்சிடலாம். அப்புறம் கடைசியாக 4 கவுண்டரை தேடி 5 கவுண்டரை தேடி அப்புறம் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வரோம். எவ்வளோ தேடுறோம் இல்லை? மனுஷன் பாருங்க, வாழ்நாளில் தேடிக்கினே இருக்கிறான். ஏன் படிக்கிறான்? எதிர்காலத்தை தேடி படிக்கிறான். ஏன் வேலை செய்கிறான்? நல்லா இருக்கணுன்றதை தேடி வேலை செய்கிறான். மனுஷன் தேடிக்கொண்டே இருக்கிறான். இந்த உலகத்தில் பாருங்கள், மனுஷன் சாகுற வரைக்கும் தேடிக்கொண்டே இருக்கிறான். வாழ்க்கையில் எதையோ தேடுகிறான். பணத்தை தேடுறான், நல்ல மனுஷங்களை தேடுறான். சில பேர் சொல்லுவாங்க, நல்ல என்னை நேசிக்கக்கூடிய ஒருத்தரை தேடுகிறேன். தப்பு கிடையாது, தேடுங்க. எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒருத்தரை தேடுகிறேன், தேடுங்க. எனக்கு ஒத்தாசை செய்யக்கூடியவர்களை தேடுறேன், சரி. பணத்தை தேடுகிறேன், தேடு. வேலையை தேடுகிறேன், தேடு. எல்லாத்தையும் தேடுறோம். ஆனால் எல்லாமே நமக்கு நல்லா வருமா, நல்லா இருக்குதா அப்படின்னா உலகத்தில் போய் பார்க்கணும். ரட்சிக்கப்படாமல் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவங்களை கொஞ்சம் போய் பாருங்க. அவன் இதெல்லாம் தேடி இருக்கிறான். தேடி அவன் என்ன நல்லா இருக்கிறான்னு பாருங்க. தேடி என்ன நல்லா இருக்கிறான்? 40 வருஷம் தேடி இருப்பான் பொருளை, பணத்தை. 50 வருஷம் தேடி இருப்பான், 60 வருஷம் தேடி இருப்பான். லைஃப்பில் நல்லா இல்லை. லைஃப்பில் நல்லா இல்லை. அதுதான் பாரு, நான் கண் கூட பார்த்தது. 18 ஸ்வீட் கடை, 19 ஸ்வீட் கடை வச்சுக்கிறாரு. ஆனால் ஒரு ஸ்வீட் சாப்பிட முடியாது. உடம்புல ஏகப்பட்ட சுகரு, உடம்புல ஏகப்பட்ட சுகரு. ஏன்னா அவர் 18 கடை 19 கடை ஸ்வீட் கடை வச்சு வியாபாரம் பண்ணுறாரு. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு. ஆனால் ஸ்வீட் பண்ண சாப்பிட முடியாது. வாயில் வச்சாருன்னா ஆள் காலி. அப்படி அவ்வளோ சுகரு எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு தெரியல. சில பேர் பாருங்கள், நான் ட்ரெயின்லலாம் போகிற பழக்கம் இருக்குது. ட்ரெயினில் போகும்போது பாருங்கள், இந்த ட்ரெயினில் வெளியூருக்குலாம் போவேன், நிறைய மனுஷங்க பாருங்கள் அவ்வளோ பயபக்தியாக இருப்பான். அவன் நெத்தியை பார்த்தாலுமே தெரியும் எவ்வளோ பயபக்தியாக இருக்கிறான்ட்டு. அவ்வளோ பயபக்தியாக இருக்கிறான். அந்த சாப்பிட்ற டைம் வந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், சாப்பிட்றதுக்கு முன்னாடியே 60 முன்னாடி டப்பா திறப்பான், 2 மாத்திரை எடுத்து போட்டுப்பான். சாப்பிடுவான், சாப்பிட்டு முடிச்சு 10 மாத்திரையை போட்டுக்கிறான். அப்புறம் திருப்பி 2 ஹவர் கழித்து திருப்பி 2 மாத்திரை எடுத்து போட்டுக்கிறான். அதுக்குன்னே டப்பா வச்சுருக்கிறான். பிரித்து அந்த டப்பாவிலையும் நிறைய பார்ட்ஸாக இருக்குது. பாக்ஸாக உள்ளவே கொடுத்து வச்சுக்கிறான். அதுலேயே எழுதி இருக்குது, காலை, மதியம், சாயங்காலம், இரவு எழுதி வச்சு கரெக்டாக அந்தந்த மாத்திரை 3 மாத்திரை போடணுமா, 4 மாத்திரை போடணுமா, சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க கரெக்டாக. மனுஷன் லைஃப் அப்படி போயின்னு இருக்குது. இதுதான் உலகம். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷன் எதையெல்லாம் தேடுகிறானோ அதையெல்லாம் அவன் அடைந்தாலும் அதில் அவனுக்கு திருப்தி ஏற்படுவதில்லை. வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை இருக்காது. ஆனால் உலக பிரகாரமான தேடுதலில் கிடைக்கிற எல்லாவற்றிலும் என்னன்னா, அது கிடைக்கும், அதில் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கலாம், ஆனால் கூட வேதனையும் இருக்கும். கூட எப்பவுமே வேதனை இருந்துக்கினே இருக்கும். உலக பிரகாரமான தேடும் பொழுது அதில் வேதனை இருந்து கொண்டு இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடும்போது உங்களுக்கு வேதனை இல்லாத நன்மைகளை கர்த்தர் தருவார். ஏன்னா நீங்கள் தேடும்போது அதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறீங்க.
நீங்கள் கர்த்தரை தேடும்போது உங்களுக்கு எது தேவையோ அதை அவர் எடுத்து கொடுக்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைக்கு போகிறீங்க, ஒரு கடையில் நிறைய டூப்ளிகேட் இருக்குது. என்னென்ன இருக்குது? நிறைய டூப்ளிகேட். ஷாம்பு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஷாம்புவும் இருக்கும், டூப்ளிகேட் ஷாம்புவும் இருக்கும். சோப்பு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அம்மாவும் இருக்கும், டூப்ளிகேட் அம்மாவும் இருக்கும். ஃபேர் அண்ட் லவ்லி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்கும், டூப்ளிகேட்டும் இருக்குது. எல்லாம் ஒரிஜினல் இருக்குது, டூப்ளிகேட்டும் கலந்து இருக்குது. நீங்கள் போய் தேடி என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய டூப்ளிகேட்டாக எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. நிறைய. ஆனால் ரேப்பர்லாம் எப்படி இருக்குது? ரேப்பர்லாம் அதே மாதிரி அச்சு அசலாக இருக்கும். கள்ள நோட்டம் நல்ல நோட்டம் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் போய் அதை பார்த்து ஆஹா எவ்வளோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதே, அதுதான் போடு பையில் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஆனால் அந்த கடைக்காரங்கிட்ட சொல்லி அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நீங்கள் தேடி ஒரிஜினலாக எடுத்து கொடுங்கண்ணா, அவன் எப்படி எடுத்து கொடுப்பான்? சில நேரத்தில் ஒரிஜினலை விட டூப்ளிகேட் ரொம்ப பலன்னு இருக்கும். ஆனால் அவன் சொல்லுவான் இதுதான் ஒரிஜினல், இதை எடுத்துக்கோ, அவன் எடுத்து கொடுப்பான். அது போல் தாங்க இந்த உலகத்தில் நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்குது. இந்த உலகத்தில் நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்குது. நம்ம தேடும் பொழுது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணும். ஆனால் உள்ளே போய் மாட்டின பிறகு தான் தெரியும், ஐயோ இதில் போய் மாட்டிக்கணுமா, இதுலேருந்து எப்போ வெளில வர போகிறோம்? நிறைய டூப்ளிகேட் இருக்குது. ஆனால் இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனை நீங்கள் தேடினா அவரே எடுத்து கொடுப்பாருங்க உங்களுக்கு நல்லதா. அதில் டூப்ளிகேட்டே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரை தேடினா அவர் கொடுத்தா அதில் டூப்ளிகேட்டே வராது, எல்லாம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. நான் நிறைய வசனத்தை எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனால் நிறையத்தையும் பேச முடியாது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆமாம், நிறைய எடுத்து வச்சேன், ஆனால் நிறைய பேச முடியாது. ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு சில காரியங்கள் மட்டும் பேசிட்டு போகிறேன். சங்கீதம் 34:10 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல கர்த்தருடைய வார்த்தை. சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் குறைவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை தேடுறதுல ரொம்ப குறைவாக இருக்கிறீங்க. நீங்கள் கர்த்தரை தேடுறதுல எவ்வளோ குறைவாக இருக்கிறீங்களோ அவ்வளோ நன்மைகள் குறைவாக இருக்கும். கர்த்தரை தேடுறதுல கரெக்டாக சரியாக இருந்தீங்கன்னா ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏன்னா இது கடவுளுடைய வார்த்தை, கடவுள் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவார். வசனம் சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் இல்லை. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. அப்படின்னா என்னன்னா, அவர் சொன்னால் செய்வார், கண்டிப்பாக செய்வார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது கவனிங்க. சிங்கக்குட்டிகள் பட்டினியாக இருக்குமா? சிங்கக்குட்டின்றது என்ன? சிங்கம் பார்த்தீங்கன்னா அதோடைய குட்டிகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும். அது குட்டிகள், எல்லா மிருகங்களும் வந்து அதுங்களுக்கு குட்டிகளை பாதுகாக்கும். இங்கே பைபிள் ஏன் சிங்கக்குட்டியை சொல்லுதுன்னா, சிங்கம் ஒரு வலிமையான ஒரு மிருகம், தெரியுமா? சிங்கம் வலிமையான மிருகம், ரொம்ப தைரியமான மிருகம், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மிருகம். அது பார்த்தீங்கன்னா அதை விட தன்னை விட பெரிய பெரிய மிருகங்கள்லாம் கூட வேட்டையாடும். ஒரு எருமை மாடு வரும், சிங்கத்தை விட 3 மடங்கு வெயிட்டு பார்த்தீங்கன்னா 3 மடங்கு வெயிட்டு. எருமை மாடு நல்ல பெலன் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் அதையும் கூட சிங்கம் என்ன பண்ணணும், வேட்டையாடும். வேட்டையாடி சாகடிக்கும், உணவாக்கும். அவ்வளோ பெரிய வலிமையான சிங்கம் அது ஃபஸ்ட்டு குட்டி போட்டிருந்ததுன்னா முதல்ல பிடிக்கிற இறையை எங்கே எடுத்துன்னு வர தெரியுங்களா? குட்டிங்களுக்கு தான் எடுத்துன்னு வரும். அது சாப்பிடாது. இறையை முதல்ல குட்டிக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு குட்டிக்கு சாப்பிடும்போது தான் அதுவும் சாப்பிடும். அப்போ அதை தான் சொல்கிறார் ஆண்டவர், உலகத்திலே வலிமையான ஒரு மிருகம் அதோடைய குட்டிக்கு கூட பட்டினியாக இருக்கும், ஆனால் என்னை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது.
அதை தான் சொல்கிறாரு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது. நீங்கள் கர்த்தரை தேடுறத சரியாக வைக்காம யோசிச்சு பாருங்க. நான் உங்களை எப்படி பல்ஸ் பார்ப்பேன்? உங்கள் ஒவ்வொருத்தரும் நான் எதில் பார்ப்பேன் தெரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸுக்கு வரீங்க பார்த்தீங்களா, அந்த டைமை வச்சு தான் நீங்கள் மற்ற நாளில் கர்த்தரை எவ்வளோ தேடுவீங்க எவ்வளோ தேட மாட்டீங்க நான் இப்போ டிசைட் பண்ணிடுவேன். நான் டெய்லி உங்கள் வீட்டில் 6 மணிக்கு அலாரம் வச்சு என்ன ஏந்திச்சிட்டுங்களா எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிக்க நான் கேட்க மாட்டேன். ஆனால் சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒரு பானை நிறைய சாப்பாடு வெந்துச்சா வேகலையான்றது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஒரே ஒரு சாப்பாடை எடுத்து நசுக்கி பார்த்து வெந்து இருக்குது வேகலை கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல் தான் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வரதை வச்சே நான் சொல்லிவிடுவேங்க. நான் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமையே சர்ச்சுக்கு வர முடியலன்னா நீ மற்ற நாள்லலாம் நீ தேடுறதுன்ற நான் நம்பணுமா? நீ ஜெபம் பண்ணுவேன்றதை நான் நம்புவேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நான் நம்பவே மாட்டேன். ஒரு வாரத்தில் 6 நாள் ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொன்னார். 6 நாள் உன் இஷ்டப்படி வேலை செய், சம்பாத்தியம் பண்ணு. ஒரு நாள் பரிசுத்தமான நாள். அந்த நாளில் நீ உன் சொந்த வேலையை செய்யாமல் நீ என் சமூகத்தில் உட்காரு. ஏன் அவருடைய சமூகத்துக்கு கூப்பிட்றாரு தெரியுங்களா? அவர் என்ன பார்க்குறாரு தெரியுங்களா? நீ என்னை விசுவாசிக்கிறன்றதுக்கு அடையாளமே எது தெரியுமா? அப்படி சமூகத்துக்கு வருவது தான். நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் அவர் ஏன் சொல்கிறாருன்னா, மனுஷங்க 7 நாள் வேலை போய் சம்பாதிக்க பார்க்குறான், ஞாயிற்றுக்கிழமை போய் ஓட்டி செஞ்சு சம்பாதிக்கலான்னு பார்க்குறான். சொல்கிறார், நீ அப்படிலாம் செஞ்சின்னா பொத்தலான பையில் போடுகிற மாதிரி சம்பாத்தியம் இருக்கும். உன் சம்பாத்தியம் எப்படி இருக்கும்? பொத்தலான பையில் நீ வருமானத்தை போடுற மாதிரி இருக்கும், நிற்காது. ஓட்ட பாக்கெட்டில் எவ்வளோ போட்டாலும் இருக்குமா? எல்லாம் போயின்னு இருக்கும். நீ எத்தனை போனால் போடு உள்ள காயினை, 10 காயின் போட்டு 10 நிமிஷம் கழிச்சு பாரு, ஒரு காயினும் இருக்காது, எல்லாம் போயிட்டுருக்கும். அதை தான் சொல்கிறாரு, முதல்ல நீ 6 நாள் வேலை செஞ்ச, உன் இஷ்டப்படி உன்னுடைய தேவைக்காக செஞ்ச. ஆனால் ஒரு நாள் பரிசுத்தமான நாள், நீ என்னை கனம் பண்ணுவதற்கு அடையாளமாக வச்சிருக்கிற, நீ என்னை விசுவாசிக்கிறன்றதுக்கு அடையாளமாக வச்சிருக்கிற. 6 நாள் ஒரு நாள் நீ என்னை துதிக்கணும், என் சமூகத்தில் இருக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. ஞாயிற்றுக்கிழமையில் நான் உங்களை எதிர்பார்க்கறதை விட ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை எதிர்பார்க்கிறார். பக்கத்தில் உள்ளது சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமையில் இந்த இடத்துல உங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், சந்திக்க விரும்புகிறார். சிந்திங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுங்க. நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப் எந்த சூழ்நிலையில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்று சரி பண்ணி பாருங்க, கர்த்தரை மட்டும் தேடி பாருங்க, எல்லாமே சூப்பர் ஆகிடும். நான் உண்மையில் என் லைஃப்பில் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன். என் லைஃப்பை பற்றி பேசணுன்னா ரொம்ப கஷ்டம். நைட்டில் மட்டும்தான் சாப்பாடு செய்வாங்க. அது கூட யார் வேலைக்கு போயிட்டு எங்கள் மாமாங்க யாருன்னா வருவாங்க, அவங்க ஏதாவது காசு எடுத்துன்னு வருவாங்களான்னு காத்துன்னு இருப்பாங்க. அவங்க வருவாங்க பாருங்கள். அப்போல்லாம் கரண்ட் எல்லாம் கிடையாது, ரோட் லைட் தான் எரியும். கரண்ட் இல்லாதனால எல்லா வேலையும் 6 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க. அதுக்கு மேலே நாங்கள் வேலை செய்ய முடியாது. அதனால் ரோட் லைட்டு மட்டும் தான் எரியும், கரண்ட்டு நிறைய இருக்காது. ஒரு வீட்டில் கரண்ட் இருந்தால் அது பெரிய பணக்காரன்னு அர்த்தம். அப்படி இருந்ததுனால 6 மணிக்கெல்லாம் வேலை முடிச்சுடுவாங்க. ஸோ வீட்டில் வெயிட் பண்ணினே இருப்பாங்க. 6 மணி ஆயிடுச்சு, வருவான் வருவான் வருவான், அவன் பேர் சொல்லி மாமா பேர் சொல்லி வருவாங்க. வரானா படுறா, வரானா பாடுறான். வரார் 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 வரார். முதல்ல அவர் வீட்டு உள்ள வந்த உடனே முதல்ல அவர் கேட்குறது என்ன தெரியுமா? எங்கே எவ்வளோ எடுத்துகிட்டு வந்துருக்கிற காசு எங்கே கொடு. குடும்பமே கேட்கும், என்ன எடுத்துகிட்டு வந்தேன் சம்பாரிச்ச கொடுப்பாங்க. 3 ரூபா 5 ரூபா கொடுத்த உடனே முதல் வேலை என்ன தெரியுங்களா? 2 ரூபாயிலேருந்து 1.80 அரிசி ரேட். அப்போலாம் ₹1.80 1 கிலோ அரிசி. ₹1.80 2 ரூபாய்க்கு மேலே போனால் நல்ல அரிசி. ₹2.20 ₹2.50 அதுக்கெல்லாம் நல்ல அரிசி. உடனே என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? போய் அரிசி 1 கிலோ வாங்கிடுவா. மீதி இருக்கிற காசை பொறுத்து என்ன வாங்குறதுன்னு பார்ப்பாங்க. ஏன்னா சாம்பார் வைக்கலாமா, ரசம் வைக்கலாமா, இல்லை வேறு எதனா செய்யலாமான்ட்டு. ஒன்றுமே இல்லை, வெறும் அரிசி தான் வாங்க முடியுமா? அடுத்தது என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? கொஞ்சம் உடச்ச கல்லையும் தேங்காவும் வாங்குவாங்க. வாங்கி அதை அரைச்சி அதை வச்சு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், தண்ணி ஊற்றி கஞ்சி குடிக்கலாம். ஆப்ஷன் அவங்களுக்கு தான். அப்புறம் அந்த சாப்பாடை மீந்த சாப்பாடை வச்சிருவாங்க. அதில் எவ்வளோ பசி எடுத்தாலும் சரி ஒரு கைப்பிடி சோறு கண்டிப்பாக அதில் வச்சுருவாங்க.
அதை யாரும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா உததான் சாப்பிட்றவங்களுக்கு. அந்த கைப்பிடி சோறை வச்சு அந்த கைப்பிடி சாப்பாட்டில் கிட்டத்தட்ட 5 சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. காலையில் எழுந்த உடனே முதல்ல எல்லாருக்கும் சாப்பாடு எது தெரியுங்களா? நீராகாரம் தான் சாப்பாடு. அதை எல்லாம் கலக்கி தான் குடிக்கணும். அப்படியே கறி போட்டு அள்ளிடக்கூடாது. சாப்பாட்டை மொத்தமாக கலக்கி ஊற்றி சொம்பில் ஊற்றி குடிக்கணும். குடிச்சிட்டு ஸ்கூல் போவோம். 7 மணிக்கு குடிச்சிட்டு ஸ்கூல் போனோம்னா மதியானம் சத்துணவு போடுவாங்க. இன்றைக்கெல்லாம் பரவாயில்லைங்க, இன்ஸ்பெக்ஷன் அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல அரிசிலாம் போட்டு கொஞ்சம் நல்லா செய்கிறாங்க. அப்போல்லாம் சத்துணவு வாயிலே வைக்க முடியாது. மூக்குக்கிட்ட போனவனாலுமே கை கீழே போயிடும். ஒரே நாத்தம்னா நாத்தம், என்ன நாத்தனே புரியாதுங்க. அதை என்ன நாத்தம் கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்படி நாத்தம் அடிக்கும். சத்துணவு வாய்க்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி மூக்கு சொல்லும், நல்லாவே இல்லை, போட்டுடு, வேண்டாம். அது சாப்பாடு செய்வான். சாப்பாடா பொங்கலானே தெரியாது, கிச்சடியா பொங்கலான்னு கூட தெரியாது. அதை இப்போ செஞ்சால் தட்டில் ஊற்றி விடுவானுங்க, போட மாட்டானுங்க, அப்படி மட்டும் ஊற்றி விடுவானுங்க. நான் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன், பட்டினியாகவே இருப்பேன். நான் மத்தியானத்தில் பட்டினியாகவே இருப்பேன், அந்த பக்கமே போக மாட்டேன். ஒரு கிளாஸ் தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு ஓட்டிடுவேன். ஓட்டிட்டு திருப்பி சாயங்காலம் சாப்பாடு செஞ்சாங்கன்னா சாப்பிட்லாம். இப்படி தான் என் வாழ்க்கையில் இருந்தேன். ரொம்ப தரித்திரம், ரொம்ப தரித்திரம். கொஞ்சம் நஞ்ச தரித்திரம் கிடையாதுங்க, ரொம்ப தரித்திரம். சொல்லுவாங்க ராசி இல்லாதவன்ட்டு, அதில் நான் நம்பர் 1 அதில், ராசி இல்லாத கேஸில் இப்படி தான் இருந்தேன். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவரை இரட்சகராக, என்னுடைய தெய்வமாக நான் ஏற்றுக்கொண்டேன். இதுவும் பெரிய போராட்டம் தான் ஏற்றுக்கிட்டேன். நான் ரொம்ப அப்படி இப்படி ரொம்ப போராட்டம் பண்ணி கடைசியில் சரி கும்பிட்டு பார்ப்போம், நல்லா வச்சா இருப்போம், இல்லைன்னா திருப்பி நம்ம பழைய சாமிக்கிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு தான் அப்படி தான் வந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை தொட்டார், என்னை நல்ல விதத்தில் ஒரு விதமாக தொட்டார். எனக்குள்ளே அந்த விசுவாசம்லாம் வந்துச்சு. இவர் தான் உண்மையான தெய்வன்ற அந்த நம்பிக்கை, அந்த உணர்வுலாம் நல்லா வந்தது ஆண்டவர் தொட்ட உடனே. அப்போ நான் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கினேன். தெரியுங்களா, இந்த ஆண்டவரை ஏற்றுக்கினேன். ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருக்கும். வாழ்க்கையில் பெரிய மாற்றம் இல்லை, வாழ்க்கையில் பெரிய மாற்றம் இல்லை, அப்படியே தான் போகுது, ரொட்டீனாக போகுது. இயேசுவை ஏற்றுக்கினாலும் வாழ்க்கையில் எதுவுமே மாறல, அப்படி தான் போயின்னு இருக்குது. ஆனால் மனசில் மட்டும் ஒரு சமாதானம் இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் லைஃப் பார்த்திங்கன்னா அவன் நல்ல வசதி இல்லை, சாப்பாடு இல்லை, இதே பிரச்சனையில் தான் போயிருக்குது. அப்போது ஒரு முறை சர்ச்சில் இப்படி இருக்கும்போது ஒரு பாட்டு பாடுறாங்க சர்ச்சில். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே அப்படின்ட்டு அந்த பாட்டு பாடும்போது என்னையும் அறியாமல் கண்ணில் தண்ணியாக ஊற்றுது. என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன். இந்த பாட்டில் என்ன சொல்லுது, ஒரு குறையும் இல்லை, ஒரு குறையும் இல்லை, ஒரு குறை இல்லை, குறை இல்லை, குறை இல்லைன்னுது. என் லைஃப்பில் குறைய தவிர வேறு ஒன்றுமே இல்லையே, எல்லாமே குறையாக தானே இருக்குது. அப்போ ஆண்டுவிட்டேன். நான் அப்படியே ஜெபம் பண்ணும்போது கேட்குறேன், எல்லாம் பாட்டுக்கிறாங்க, நான் பாட்டு பாடல, ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே எல்லாம் குறையில்லை, குறையில்லை, குறையில்லைன்னு பாடுறாங்க. ஆனால் என் லைஃப்பில் நான் சொல்லணுன்னா குறைய தவிர வேறு எதுவும் இல்லை என்கிட்ட இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட்டு வந்துட்டேன். அப்போ ஆண்டவர் வீட்டுக்கு வந்த பேர் இதை பற்றி யோசிக்கிறேன். இது வசனமா இல்லை யாரா சொந்த கருத்து எழுதுனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் ஒருத்தர்கிட்ட, இது வசனமானா சொல்கிறாங்க, ஆமாப்பா வசனம், சங்கீதம் 34:10. பைபிள் திறந்து எடுத்து பார்க்குறேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுப்படாது. ஒரு சந்தோஷமாயிடுச்சு, கர்த்தரை தேடும். ஏன்னா ஒரு வழி கிடைச்சிடுச்சு, நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிடுச்சு, நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வெளிச்சம் அடிச்சிடுச்சு. அதாவது இப்போ நல்லா இருக்கணும்னு விரும்புகிறோம், என்ன செஞ்சால் நல்லா இருப்போம்னு தான் தெரியல. அதுதான் இப்போ பிரச்சனை. நமக்கு என்ன பிரச்சனைனா எல்லாருமே நல்லா இருக்கணும்னு விரும்புகிறோம், என்ன செஞ்சால் நல்லா இருப்போம்னு தான் தெரியல. அதுதான் பிரச்சனையே நமக்கு. அப்போ நானும் அப்படி தான் இருந்தேன். அப்போ என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்போ தான் இந்த வசனம் படிக்கும்போது ஒரு நன்மையும் குறைவுபடாத போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்தது ஒரு வழி இருக்குது. என்ன வழி? கர்த்தரை தேடினால் ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்போ கர்த்தரை தேடுறதுன்னா என்னன்னு தெரியல, அது இப்போ அடுத்த பிரச்சனை. கர்த்தரை தேடுறதுன்னா என்ன எனக்கு உண்மையிலே தெரியல. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தரை தேடுறதுன்னா என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லா காரியங்களிலேயும் முதல் இடத்தில் இருப்பார் என்றால் நீங்கள் கர்த்தரை சரியாக தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்கள் லைஃப்பில் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சண்டே சர்ச்சு வராதுங்க சொல்கிறேன், கர்த்தர் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாரா செகண்ட் இருக்கிறாரா? செகண்ட்ல இருக்கிறாரு. கர்த்தர் ஃபர்ஸ்ட்ல இருந்தா இன்னைக்கு எங்க வந்திருப்பாங்க?
சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க. கரெக்டுங்களா? நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா? கர்த்தர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்ன்றவங்க எங்கே வந்திருப்பாங்க? கர்த்தர் செகண்டில் இருக்கிறனால தான் இன்றைக்கி வரல. அவங்களுக்கு வேறு ஏதோ ஃபர்ஸ்ட்டில் வந்துடுச்சு. அப்போ நான் அதை தான் சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் லைஃப்பில் கர்த்தரை முதல் இடத்தில் நீங்கள் வைப்பீர்களானால் நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை சரியான விதத்தில் தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவு படாது. ஆனால் எனக்கு அப்போ தெரியல. நான் போய் கேட்டேன், கர்த்தரை தேடுறதுனா என்ன அப்படின்னு தெரியல. ஆண்டவர்கிட்டயே கேட்குறேன், ஆண்டவரே உங்களுக்கு தேடினா ஒரு நன்மையும் குறையப்படாதுன்னு. கொஸ்டினும் அவுட் ஆயிடுச்சு, ஆன்சரும் அவுட் ஆயிடுச்சு. கொஸ்டினும் அவுட்டு, அவரை தேடினால் ஆன்சர் என்ன? ஒரு நன்மையும் குறையப்படாது. ரெண்டுமே அவுட் ஆயிடுச்சு. எப்படி செய்யறதுன்னு தெரியல. அப்போ தான் ஆண்டவர் ஒரு காரியம் எனக்கு காட்டினார். என்ன காட்டினான்னா 6:33 மத்தேயில 6:33. முதலாவது பார்த்தீங்களா? என்னது முதலாவது? நான் சொன்ன பார்த்தீங்களா, ஆண்டவர் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும் உங்கள் லைஃப்பில். எல்லா இடத்துலையும் ஆண்டவர் ஃபர்ஸ்ட்டில் இருந்தார்னா நீங்கள் கரெக்டாக தேடுறீங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா? அதுக்கு ஆதாரமான வசனம் இதுதான். முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும். தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னா, அதில் தேவன் இருக்கிறார், அவருடைய ராஜ்யம் இருக்கிறது. தேவன் வேற, தேவ ராஜ்யம் வேற இல்லை. நம்ம ஆளுங்க வேற மாதிரி போயிடுவாங்க. முதல்ல தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் நாம் தேடும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம். எவைகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு எதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் நடந்தால் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் கிடைச்சா நல்லா இருப்பேன்னு நினைக்கிறீங்களோ, அவைகள் எல்லாம் உங்களுக்கு, யாருக்கு? தேடுகிற உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கூட கொடுக்கப்படும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. நீங்கள் அதுக்காக ஜபம் கூட பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை மட்டும் தேடினீங்கன்னா, முதலாவதாக வச்சுருந்தீங்கன்னா தேவனை உங்கள் வாழ்க்கையில், முதலாவதாக தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் முதல்ல, தேவனுடைய நீதியை முதல்ல வச்சுருந்தீங்கன்னா, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூடனா ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கப்படும். ஹார்லிக்ஸ் வாங்கினா பிளாஸ்டிக் கப்பு ஃப்ரீ. நீங்கள் போய் என்ன கேட்பீங்க? ஹார்லிக்ஸு கொடு ஒரு டப்பா. யாருன்னா கூடவே கேட்குறீங்களா? ஹார்லிக்ஸு அந்த டப்பாவும் அப்படின்னு நான் கேட்குறீங்க. ஹார்லிக்ஸுன்னு கேட்குறேன், உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவன் ஸ்பூனு ஃப்ரீ கொடுத்துக்கிறானா, கப்பு ஃப்ரீ கொடுத்துக்கிறானான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒரு ஹார்லிக்ஸ் தான் போய் வாங்குகிறோம். ஆனால் அது கூட எது இணைக்கப்பட்டு இருக்கிறதோ அதை ஆட்டோமேட்டிக்காக அவன் எடுத்து வைக்கிறான். மளிகை கடைக்காரர் எடுத்து வைக்கிறாங்களா, வைக்கலீங்களா? வைக்கிறாரு. நீங்கள் கேட்பீங்க, என்னத்துக்கு இது ஃபோனு? அவர் சொல்லுவா, அது வருமா, இது வாங்கினா இது ஃப்ரீமா, இந்த ஹார்லிக்ஸ் இந்த ஃபோனு ஃப்ரீமா, இந்த ஹார்லிக்ஸ் வாங்கின இந்த கப்பு ஃப்ரீமா. கொடுக்குறாங்களா, கொடுக்குறீங்களா? அப்போது ஹார்லிக்ஸ் வாங்கும்பொழுது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கூடவே வருதுன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்தை, என்ன தேடுனா, என் ராஜ்யத்தை தேடுனா, என்னுடைய நீதியை தேடுனா, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதை பற்றி அவர் சொல்லும் போது ரொம்ப அழகாக பேசுகிறாரு. 27 26 படிக்கலாம், 25 கூட படிக்கலாம், 25 படிக்கலாம். சூப்பராக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கங்க, ஒரு 2-3 நிமிஷம். ஏன்னா நான் ரொம்ப நேரம் கழிச்சு தான் என்கிட்ட மைக் வந்துச்சு, 8:20 தான் வந்துச்சு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கங்க. 25 படிக்கலாம். நான் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன், கவலைப்படாதீங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு,
அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு சொல்லுகிறார். எண்ணத்தை சாப்பிடுவோம், என்ன துணி போடுவோன்னு சொல்லிட்டு கவலைப்படாத. சில பேருக்கு இதே கவலை. நிறைய பேர் பாருங்கள், சர்ச்சை விட்டு வெளில போனவொன்னா கவலை வந்து பிடிச்சிக்கும். என்ன குழம்பு வைக்கிறது, நேற்று தான் அந்த குழம்பு வச்சேன், முந்தா நேற்று தான் இந்த குழம்பு வச்சேன். போய் ஏதாவது ஒரு குழம்பு வைங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. என்ன குழம்பு வைக்கிறதுன்றதுக்காக கவலைப்பட்டுக்கின்னு. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ கடைக்கு போவாங்க, கிறிஸ்மஸ்க்கு துணி வாங்க. என்ன துணி வாங்குறது, இந்த டிசைன் இருக்குது, அந்த டிசைன் இருக்குது, இந்த கலர் இருக்குது, அந்த கலர் இருக்குது. அதான் சொல்கிறேன், இருக்குது மொத்தம் 7 கலர் தான். அதில் தான் மாறி மாறி வரும். எது கிடைக்குதோ நல்லா டிசைன் பிடிச்சிருந்தா போட்டுக்கங்க. சும்மா போட்டு கவலைப்பட்டு இருக்காதீங்க. கடை ஃபுல்லாக அழைச்சிட்டு அப்புறம் வெளில வந்து சேரில் உட்காந்து தலை மேலே கை வச்சு கழுத்தில் கை வச்சு உட்காந்துக்குது. என்ன பிடிச்ச டிசைனே கிடைக்கல. இந்த மனுஷனுடைய மனசு இருக்குது பாருங்களேன், அவனுக்காக ஒன்று பிடிக்காது, எவனோ ஒருத்தன் போட்டுக்கிறான் பாருங்க, அதுதான் பிடிக்கும். யாரோ ஒரு லேடி கட்டு போட்ட புடவைய எப்போவோ பார்த்துட்டு இப்போ போய் தேடுறது, அந்த டிசைன் இல்லையா. அவன் சொல்லலாம், அது தீபாவளி டிசைன் முட்டி போச்சு, இப்போ வேறு டிசைன் வந்து இல்லை எனக்கு அது மாதிரியே வேணும், அதுக்காக கிடைக்கலன்னு கவலை. சில பேர் பாருங்க சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, நீ சாப்பிட்றதுக்காக துணிக்காக கவலைப்படுறிய பாருங்க. அது சொல்கிறாரு, ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும். சாப்பாடை விட நீ சாப்பாடு கிடைக்கலன்னு கவலைப்படுற, கடவுள் உனக்கு அதை விட விலையேற பெற்றது ஒன்று கொடுத்துருக்கிறார், ஜீவன் இருக்குது. சாப்பாடை சம்பாதிக்கலாம், ஜீவனை சம்பாதிக்க முடியாது. சாப்பாடு போச்சுன்னா சாப்பாடு வேற வாங்கலாம் செய்யலாம், ஆனால் ஜீவன் போச்சுன்னா திரும்ப வராது. கர்த்தர் விலையேற பெற்ற ஜீவனை கொடுத்துருக்கார். அவர் சொல்றாரு, முதல்ல அதுக்காக சந்தோஷப்படு. சும்மா சோறுக்காக கவலைப்பட்டு கிடக்கிற. உயிர் கொடுத்துக்கிறார் பாருங்க, அதை நினைச்சு சந்தோஷப்படு. அது சொல்றாரு. அடுத்தது பாருங்க, உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷித்தமானவைகள். ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிச்சுன்னா வேற ட்ரெஸ்ஸு வாங்கலாம். சரீரம் டேமேஜ் ஆயிடுச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, வேற எதனா வந்துச்சு, ஈரல் போச்சு, கிட்னி போச்சுன்னா தீர்ந்து போச்சு, அதெல்லாம் வாங்க முடியாது. சர்ட்டு பேண்ட்டை வாங்கிட்டு போயிடலாங்க. இந்த சர்ட்டு போனால் வேறு சர்ட்டு வாங்கிக்கலாம், இந்த பேண்ட்டு போனால் வேறு பேண்ட்டு வாங்கிக்கலாம். 1000 சர்ட்டு வாங்கலாம், 1000 பேண்ட்டு வாங்கலாம். ஆனால் ஒரு சரீரம் போச்சுன்னா திரும்ப கிடைக்காது. கர்த்தர் சொல்கிறாரு, விலையேற பெற்றதை நான் உனக்கு கொடுத்துருக்குறேன், நீ அதை நினச்சி பாரு. நீ தேவையில்லாமல் கவலைப்பட்டு இருக்கிற, ஜபம் பண்ண மாட்டேன்ற. கேட்டால் சோறு இல்லை, துணி இல்லைன்னு சொல்லிக்கின்னு இருக்கிறதுலாம் என்னது, பீரோ இல்லை. உள்ள துணியை வச்சுக்கின்னு ஏதோ புது துணி கிடைக்கலன்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் மூஞ்சிய வரக்கூடாது. ஆமாம், கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கெலாம் வரும்போது சந்தோஷமாக வரணும். ஆமாம், சரவணா ஸ்டோர்லேயே கவலையெல்லாம் தூக்கி போட்டு வந்துடணும். துணி எடுக்கிற கடையிலே என்ன பண்ணிடணும், கவலையெல்லாம் தூக்கி போட்டுடணும். அங்கேயே முடிவு பண்ணிடணும், இந்த கலர் டிசைன் கிடைக்கல, அந்த கலர் கிடைக்கல, இந்த மாடல் கிடைக்கல, இதெல்லாம் இருக்கக்கூடாது. கிடைச்சதா, கர்த்தருக்கு சோத்திரம். இதை விட விலையேறப்பெற்றது கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். விலையேறப்பெற்ற சரீரத்தை கொடுத்துருக்கிறார், விலையேறப்பெற்ற ஜீவனை கொடுத்துருக்கிறார். நான் அதுக்காக சந்தோஷப்படுறேன். சந்தோஷமாக வரணும். சும்மா அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படுறதுக்காக பேசுகிறாரு. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஹலோ, காக்காவை பாரு, புறாவை பாரு, கிளியை பாரு, எல்லா பறவையும் பாருங்க. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவர் சொல்கிறாரு, அது கடைக்கு போகிறது இல்லை, ஒரு மூட்டை அரிசி வாங்குறது இல்லை, கிலோ கணக்கில் தோரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்புலாம் வாங்கி வைக்கிறது இல்லை, எண்ணெயை டப்பாவாக வாங்கி வைக்கிறது இல்லை. ஆனால் அது என்ன பண்ணுறது இல்லையா, கவலையே படல, சந்தோஷமாக பறக்குதான். அவர் சொல்கிறாரு, பார் அதை பார், நீ டப்பாவாக எல்லாத்தையும் வச்சுக்கின்னு நீ கவலைப்பட்டுன்னு இருக்கிற. சில ஃபேமிலியெல்லாம் பாருங்க, 5 மூட்டை 60 வீட்டில் இருக்கும், ஆனால் எவ்வளோ இருந்தாலும் கவலையும் கூட இருக்கும். ஒரு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்காது. அவர் என்ன செஞ்சிட்டாரு, அதான் சொல்கிறாரு, இவ்வளோ இருக்குது, நீ பார், நீ முதல்ல பறவையை பாரு. ஆமாம், சொல்லிட்டு சொல்கிறாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சிகளில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அல்லேலூயா. காக்கா, குருவி, கொக்கு, கிளி, காடை, கௌதாரி, கழுகு, எல்லாத்த விட நீங்க யாரு? விசேஷமானவங்க. கடவுளுடைய பார்வையில், உங்க பார்வையில் கிடையாது, கடவுளே சொல்றாருங்க, அவருடைய பார்வையில் சொல்றாரு, நான் உண்டாக்கின எல்லாத்த விட நீங்க விசேஷமானவங்க.
நம்ம அதை பார்த்து சொல்லிக்கிறோம், நான் கண்டி ஒரு காக்காவாக பறந்துருந்தா செத்து போகிறதா தான் சாப்பிட்டு இருக்கணும், நாற்று பிடிச்சதெல்லாம். கழுகா பிறந்திருந்தா எவ்வளோ நாள் பறப்பீங்க? இப்போ மனுஷனாக பிறந்ததுனால எவ்வளோ அனுபவிக்கிறீங்க, நல்லா விதவிதமாக சாப்பிட்றீங்க. கழுகுக்குன்னா விதவிதமாக கிடைக்குமா? இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா மத்தியானம் போனால் சிக்கன்னா சிக்கன் சாப்பிட்லாம், மட்டன்னா மட்டன் சாப்பிட்லாம். கழுகு சாப்பிட முடியுமா அப்படி? சிக்கன்னா சிக்கன், மட்டன்னா மட்டன்ட்டு உப்பு தூக்கலாக போட்டு சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம், குறைச்சி போட்டு சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம். கழுகு அது கிடைக்குமா? அதுங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் சாப்பிட முடியும். கடவுள் உங்களை எவ்வளோ அழகாக படைச்சி, ஃபுல் கை சட்டு போட்டால் ஃபுல் கை சட்டு, ஆஃப் கை சட்டு ஆஃப் கை சட்டு. இப்போ லேடிஸுகளுக்கு தான் நான் புடவைங்க, என்ன ஜாக்கெட்டுங்க, என்னன்னா டிசைனில், அதுவும் நகைங்க பாருங்கள், என்னன்னா டிசைனில் நகைங்க, தூண்டு நகை இருக்கும், அதுக்குள்ளே அவ்வளோ டெக்னிக்கலாக டிசைனை போட்டு வச்சுருக்குறோம். கழுதை, காக்கா, குருவி, கிளி, கழுகு, கொக்கு இதெல்லாம் அனுபவிக்க முடியுமா? ஒன்றுமே முடியாது. நீங்கள் எவ்வளோ விசேஷமானவங்க. ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான், மனசை கெடுத்து விட்றான். பார் அந்த பறவையை பார், அது எவ்வளோ சந்தோஷமாக பறந்துட்டுருக்குது. நீயும் இருக்கிறிய, நீ என்ன வாழ்ந்த, நீ என்ன அனுபவிச்ச, நீ ஒரு பறவையாவது பிறந்திருக்கலாம். நம்ம மனுஷனாக பிறந்ததுக்காக சந்தோஷப்படணும். ஏன்னா விசேஷத்த பிறவி, மனுஷ பிறவி விசேஷமான பிறவி. ஆமென். நம்ம மனுஷனாக பிறந்தது பாக்கியம். அதை நினைக்கிற, அதை தான் சொல்கிறாரு, விசேஷத்தவர்கள் அல்லவா. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். அப்படின்னா என்னென்னா, கவலைப்பட்டீங்கன்னா எலும்பும் தோலுமா ஆயிடுவீங்க. கவலைப்பட்டால் கவலை சரீரத்தை ஒடுக்கும் சொல்லிட்டு சொல்கிறாரு. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பெரிய பணக்காரன், உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர் கேட்டால் சாலமோன் தான். சாலமோன் மாதிரி ஒரு பணக்காரன் கிடையாது, இது வரைக்கும் இல்லை. சாலமோன் அவ்வளோ பெரிய பணக்காரர். அவன் நாட்களில் ரோட்டில் வெள்ளி கிடக்குமா, ரோட்டில் என்ன கிடைக்குமா, வெள்ளி ரோட்டில் கிடக்குமா, எவனை எடுக்க மாட்டான். அவர் நாட்களில் வெள்ளிக்கு மதிப்பே கிடையாது. அப்போ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்திருப்பார், எவ்வளோ ஒரு பயங்கரமான ராஜ்யம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அப்படிப்பட்ட பெரிய பணக்கார ராஜா சாலமோன் கூட பூக்கள் மாதிரி உடுத்துனது இல்லை. தேவன் பூக்களை உடுத்தி வைக்கிறார். அவர் சொல்றாரு, ஒரு பூக்கே நான் செய்கிறேன்னா நீ என்னுடைய சாயல்ல என்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டு இருக்கிற, உனக்கு செய்ய மாட்டேனா? கண்டிப்பாக செய்வார். சொல்லிட்டு தான் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். யாரு? கடவுளை அறியாதவன்லாம் எதை நாடி தேடுறான்? துணி, மணி, சாப்பாடு, அது இது ஏகப்பட்டது. அவன் அதுலேயே தேடின்றான். அவன் லைஃப் ஃபுல்லாக அதுலேயே ஓடி முடியுது. சாலமோன் நானி சொல்றாரு, ஒருத்தன் ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், உழைக்கிறான் உழைக்கிறான் உழைக்கிறான், சேர்க்கிறான் சேர்க்கிறான் சேர்க்கிறான், கடைசியாக செத்து போயிட்டான். கடைசியா செத்து போயிட்டான். அவன் சேர்த்ததுனால யாருக்கு சொந்தமாச்சு? அவன் அதில் ஒன்றும் நக்கி பார்க்கல. லைஃப் ஃபுல்லாக ஓடினான், லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்பட்டான். வெயிட்டை தூக்குனா, மேலேருந்து மேலே ஏறினா, கீழே இறங்கினா, உடம்புக்கு கீரல் விழுந்துச்சு, ரத்தம் வந்துச்சு, கை உடைஞ்சது, கால் உடைஞ்சது, கட்டை போட்டு திரும்பி சரியாகி போய் வேலை செஞ்சான், சம்பாரிச்சான். கடைசியில் சேர்த்து வச்சா செத்து போயிட்டான். அவனுக்கு என்ன வந்துச்சு? ஒன்றுமே இல்லை. அதை தான் சொல்கிறாரு, அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுகிறார்கள். அவன் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிறான்னா அவனுக்கு அதுதான் முக்கியம். அவனுக்கு காசே தான் கடவுள். நம்மளுக்கு ஏசே தான் கடவுள். அவனுக்கு காசு தான் கடவுள், நம்மளுக்கு ஏசு தான் கடவுள். அவன் ஓடுவாங்க, அவன் கூப்பிடுவான், வாடா இன்னைக்கு அப்படின்னுவான், வேலைக்கு போகலாம். போவாதீங்க. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் சொல்லிட்டு இப்போ சொல்ல பாருங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்து இருக்கிறார். எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் 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 பரமபிதா அறிந்து இருக்கிறார்.
அப்படின்னா அவர் கொடுத்துருவார், நீ கவலைப்படாது. அவர் சொல்கிறது அதுக்கு தான், அது சொல்லிட்டு தான் அடுத்தது சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கூடன்றது ஆட்டோமேட்டிக்காக, இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்போது இந்த புது வருஷத்தில் ஒரு போக போகிறோம், தீர்மானம் எடுத்துக்கோங்க. இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. எனக்கு தெரியாது பாருங்கள் எப்படி தேடணுன்ட்டு. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் எனக்கு தெரியல எப்படி தேடணும் தேவனுடைய ராஜ்யத்தை நீதின்ட்டு. அப்போ நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுன்னு சொன்னீங்க, கர்த்தரை தேடுன்னு சொன்னீங்க, ராஜ்யத்தை முதல்ல தேடுன்னு சொன்னீங்க. எனக்கு தெரியல, ஆனால் நான் டெய்லி காலையில் எழுந்துச்சுன்னா முதல்ல உங்கள் சமூகத்தில் உட்காந்து ஜபம் பண்ணி பைபிள் படிச்சுட்டு தான் மற்ற வேலையை செய்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் தெரியாத காலத்துலேயே அப்படி தான் தொடங்கிட்டேன். நான் அந்த என்னைக்கு இந்த வசனத்தை கேள்விப்பட்டேன்னா அன்னிலேருந்து நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல்ல முகம் கழுவுன்னு வந்து எங்கே தான் ஃபஸ்ட்டு உட்காருன்னா ஆண்டவர் சமூகத்தில் தான் உட்காருவேன். ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணிவிட்டு பைபிள் படிப்பேன். ஏன்னா அவருடைய ராஜ்யம் நீதி அவருடைய வார்த்தைகள் மூலமாக தான் தேட முடியும். நான் அப்படி தான் தேட ஆரம்பித்தேன். நான் சொல்கிறேன், கர்த்தர் இன்னைக்கு என்னை எவ்வளவோ ஆசீர்வதிச்சு எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறாரு தெரியுங்களா. சாட்சியாக சொல்கிறேன், இந்த இடம் கிட்டத்தட்ட 70 லட்சம் கொடுத்து நம்ம வாங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறார். இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. என் லைஃப்பில் வந்து நான் 1 லட்சத்தை முழுசாக பார்ப்பேன்னு நினச்சதே கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ரட்சிக்கப்பட்டு ஏசப்பாலாம் ஏற்றுக்கிறேன், கல்யாணம் ஆகிடுச்சு. ஒரு வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்துச்சு, ஹவுசிங் போர்டு 30,000 ரூபாய் சேல்ஸுக்கு வந்துச்சு. அந்த 30,000 ரூபாய் சேல்ஸுக்கு வந்த வீடு வாங்குறதுக்கு என்கிட்ட காசே இல்லை. நான் கேட்காத ஆளுகளே கிடையாது. ஆளுகிட்ட 5,000 ரூபாய் வாங்கி 6 பேர்கிட்ட 5,000 ரூபாய் வாங்கி வீட்டை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுற முடியல. கடைசியில் என்ன பண்ண தெரியுங்களா, 50,000 ரூபாய் லாட்டரி சீட்டு ஓட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன். 50,000 ரூபாய் லாட்டரி சீட்டை வாங்கி வச்சு அதுக்காக எவ்வளோ ஜெபம் பண்ண தெரியுங்களா. ஆனால் கடைசி வரைக்கும் விழவே இல்லை. ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடினா அவர் கொடுக்கறது தாங்க கொடுக்கறது. ஆமே. நம்ம வந்து உலகத்தான் மாதிரி அஞ்ஞானிகள் நாடி தேடுற மாதிரிலாம் தேடுறோம், கிடைக்காது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், ஆண்டவர் தேடுங்க. நீங்கள் தேடிக்கினே இருங்க, நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாங்க. ஆண்டவர்கிட்ட போய்ட்டு, ஆண்டவரே எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும், என் பிள்ளைக்கு படிப்பு வேணும், என் பிள்ளைக்கு வேலை வேணும், அது வேணும் இது வேணும், எதுவுமே கேட்காதீங்க. காலையில் எழுந்துச்சு, ஆண்டவரே முதலாவது உங்களை தேடுறேன், ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன், முதலாவது உங்களை தேடுறேன். வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் முதல் இடம் இயேசு, முதல் இடம் தேவன், முதல் இடம் பரிசுத்தாரன் கொடுத்து பாருங்க. நான் சொல்கிறேன், உங்கள் லைஃபு 2025 3 மாதத்துலேயே நீங்கள் பெரிய வித்தியாசத்தெல்லாம் பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். ஆமாம், இன்றைக்கி தீர்மானம் எடுங்க. ஒரு புது வருஷத்தில் போக போகிறோம், ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். குயிக்காக எழுந்து நில்லுங்க, ஜெபம் பண்ணி முடிச்சிடுறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு காரியத்தை நாங்கள் இந்த நாளில் கற்றுக்கொண்டோம். எங்கள் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும், எங்கள் மனசில் ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமாவில், எங்களுடைய இருதயத்தில் முதலிடம் உமக்கு கொடுக்கணும். ஆண்டவரே, உமக்கு முதலிடம் கொடுக்காமல் நாங்கள் வேறு எதற்கும் முதலிடம் தரவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள ஆவியை, வைராக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் என்னுடைய ஆவினால் ஆகும்னு சொன்னீங்க. அப்போ நாங்கள் விரும்புகிறோம்ப்பா, நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் முதலாவது உண்மையே தேட விரும்புகிறோம். ஆனால் நிறைய வேலையில் நாங்கள் அதை தவறிடுறோம், சோர்ந்து போயிடுறோம், விட்டுடுறோம், பின்வாங்கி கூட போயிடுறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு கிருபையினால நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிற தகப்பனே, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தெய்வமே, இந்த விஷயத்தில் எங்களுக்கு ஒரு கிருபை தந்து ஆண்டவரே, நாங்கள் இந்த விஷயத்தில் எங்கள் வாழ்நாளில் நாங்கள் ஜீவன் இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் நாங்கள் உண்மையே முதலாவது தேட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் விரும்புகிறோம், எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்கள் நல்ல வார்த்தைகள் வானமும் பூமி ஒழிந்து போனாலும் உங்கள் வார்த்தைகள் ஒழிந்து போவாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறீங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஜீவனுள்ள நல் வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இயேசுவின் நாமத்தினால உம்மை தேடும் பொழுது நிறைவாக நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும்.
ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு சகல காரியங்களும் நன்மைக்கு எதுவாய் நடக்கட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமான பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். இந்த ஆராதனையின் மூலம் வருகிற துதிகன மகிமை மாட்சிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.